ராதா, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? ஆமா, இது பாருங்க, நாம இனிமே சந்திக்க முடியாது. எனக்கு தெரியும், பொம்பளைங்களே இது மாதிரி தான் பேசுவாங்க. அப்பதான் காதல் வளருதுன்னு அர்த்தம். ஐயே, அது இல்ல. யாரப்பா அது? மாணிக்கம். மாணிக்கம் மேல இருக்கிறாயா? கூப்பிடப்பா, லெட்டர் வந்திருக்கு. கையெழுத்த போடு. நீயே போட்டுக்கியா? கடா பாவி, 7 வருஷம் நான் உள்ள போனேன்டா. எனக்கு கையெழுத்து போட முடியாதியா? கை சுளிக்கிறா? ஐயா, எழுத படிக்கவே தெரியாதியா? தெரியாதா? மூக்கு மோரையாவது சுத்தமா இருக்கு. ஒத்தி எடு. எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு தெரியுமில்ல. வெறும் காயத்தை கொடுத்துட்டு போயிட்டா யார் படிக்கிறது? போஸ்ட்மேன் தபால கொண்டாந்து தான் கொடுப்பான். படிக்கிறதுக்கு ஒரு ஆள் சம்பளத்துக்கு வச்சுக்கோ. நீயே இருந்துக்கியா? நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல எனக்கு சம்பளம் வேற கொடுக்குறியா? படிச்சு காமியா? மரியாதையா கேள்றா. அப்படி கொண்டா. அப்படி நாளை மாலை 5 மணிக்கு எலியட் பீச்சில் சந்திப்போம். காத்திருப்பேன். 4:30 மணிக்கெல்லாம் போ. பாவம் காத்திருப்பான். நான் போக மாட்டேன். அவங்க அப்பா வெட்டுக்கத்தியோட நிப்பானே. ஏண்டா கோழை காதலிச்ச? நான் வர்றேன், உன்னை கூட்டிட்டு போறேன். அவங்க அப்பனை நான் பாத்துக்கிறேன். பொண்ணை நான் பாத்துக்கிறேன். வர்றேன். இந்த பக்கம் வேணாம். இரு வரேன். ஆமா, இந்த பொண்ணுக்கு முகம் இருக்கா? இப்ப ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்லி சர்டிபிகேட்டா கொடுப்பேன். இரு, அன்னைக்கு ஒரு காட்டுறேன். இறப்பா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? சரி விடு. நான் ஒரு முக்கியமான விஷயமா உன்கிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். என்ன? என் பொண்ணை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு வர்றாங்க. நீயும் வரணும். ஏன் நான் எல்லாம் இருக்கியா? யாரா அவன்? சிநேகிதக்காரனா? நீ தெரியுமே, தபால்காரன். அது மட்டும் இல்ல, எங்க அம்மாக்கு புருஷன். சரி, எங்க அப்பா. சத்தம் சத்தம் அங்க இல்லைங்க, இத உங்க காலடியில கிடக்கு பாருங்க. என்ன விசுவாசம் பாரு. விழுந்தாலும் விழுந்தே. ஒரு 4 வார்த்தை புத்திமதி சொல்லுங்களேன். என்ன அது ஜகா வாங்குறான்? ஏதோ சொல்லி தொலைவோம். பழகுன தோஷம். ஏதோ நல்லா என்கிட்ட ஐடியா கேட்டு என் பொண்ணு